Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see future perfect continuous tense. இப்போ நம்ம கிளாஸில் வந்து டென்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. டென்ஸ்னால் என்ன? டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். நம்ம செய்யும் செயலுடைய நேரத்தை குறிப்பது தான் என்னது? டென்ஸ். ஓகேவா? நம்ம எந்த டைமில் அது செஞ்சுருக்கோம், இன்றைக்கா, நேற்றா, நாளைக்கா, இனிமேல் செய்ய போகிறோமா, எந்த டைமில் முடித்தோம், எப்போ முடித்தோம், இந்த டைம் இருக்கு இல்லையா, இந்த டைமை குறிக்கிறது என்னது? டென்ஸ். அதுதான் காலம்னு சொல்லுவாங்க. டென்ஸ்னால் என்னது? காலம். ஓகே, அதுக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. மெயின் 3 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ்: ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது இப்போ நடந்துகிட்ருக்குறது, நிகழ்காலம். பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம், முடிஞ்சது. ஃப்யூச்சர் டென்ஸ்ன்றது நடக்க போகிறது, எதிர்காலம். ஓகேவா? ஸோ இதுதான் 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் டென்சஸ். 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் டென்சஸ்லேயும் ஒவ்வொரு டென்ஸ்லேயும் 4 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதாவது சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுதான் 4 சப்ஹெட்டிங்ஸ். இது வந்து ப்ரெசென்ட்னா சிம்பிள் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னும். பாஸ்ட்டில் சிம்பிள் பாஸ்ட், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பாஸ்ட்டு சேர்த்துக்கணும். ஃப்யூச்சர்லேயும் அதே மாதிரி சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு சேர்த்துக்கிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 × 4 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ். ஸோ இங்கிலீஷில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது? 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது. இதில் we had finished present tense and past tense completely. present tenseல இருக்க 4 டைப்பும் past tenseல இருக்க 4 டைப், அதாவது 8 டைப்ஸ் வந்து நம்ம டோட்டலாக முடிச்சிட்டோம். ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது லாஸ்ட் டைப் ஆஃப் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுலேயும் நம்ம வந்து 3 டைப் ஆஃப் டென்ஸு முடிச்சிட்டோம். ஃப்யூச்சர் டென்ஸ்னாலே என்ன தான், நம்ம எதிர்காலத்தில் ஒரு வேலையை இந்த டைம் லிமிட்குள்ளே முடிக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர்னால் அதான் நம்ம வருங்காலத்தில் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம், இல்லை ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா அதை சொல்கிறது தான் என்னது? ஃப்யூச்சர் டென்ஸ். அந்த ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்க 3 டைப்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னது? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே ஹேஸ் ஆர் ஹேவ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன யூஸ் பண்ணோம்? ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இண்டிகேட்ஸ் அன் ஆக்ஷன் தட் வில் கண்டினியூ அப் அன்டில் எ பாயிண்ட் இன் த ஃப்யூச்சர். அதாவது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஒரு ஆக்ஷனை குறிக்குது. எந்த மாதிரி ஆக்ஷன்னா, ஃப்யூச்சரில் ஒரு டைம் லிமிட் வரைக்கும் இது வந்து கண்டினியூ ஆகிட்ருக்கும் அப்படின்றத குறிக்கிறது தான் என்னது? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது இந்த வேலை வந்து இன்னும் ஒரு 4 மாதம் நடக்கும், இன்னும் ஒரு 5 மாதம் இருக்கும், இல்லை அடுத்த வருஷம் வரைக்கும் இது கண்டினியூ ஆகிட்ருக்கும். இப்போ ஒரு வீட்டில் வந்து நீங்கள் டெனண்ட்டாக இருக்கீங்கன்னா, இந்த வருஷம் இப்போ நீங்கள் டெனண்ட்டாக இப்போ போயிருக்கீங்க 2021னா 2023 வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆகிட்டுருக்க ஆக்ஷன் அப் டு எ டைம் லிமிட், அதுதான் என்னது? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? இட் வில் கண்டினியூ அப் அன்டில் எ பாயிண்ட் இன் த ஃப்யூச்சர். இப்போ இதில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வில் ஹாவ் பீன் அண்ட் ஷால் ஹாவ் பீன். ஃப்யூச்சர்னால் என்னென்ன மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணோன்னு சொன்னேன்? வில்லு ஆர் ஷால். ஃப்யூச்சர் டென்ஸ்னாலே நம்ம வில் இல்லைனா ஷால் யூஸ் பண்ணோன்னு சொன்னேன், கரெக்டாக? பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஹேவ் தான் யூஸ் பண்ணோம். ஃப்யூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேவ் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன். இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுன்றதுனால கூட நம்ம இன்னொன்று என்ன ஆட் பண்ண போகிறோம்? பீன் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, எல்லா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பீன் ஆட் பண்ணியிருப்போம். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃப்யூச்சர் டென்ஸுக்கு தேவையான வில் ஆர் ஷேல், பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு தேவையான ஹேவ், அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பீன். இது 3ம் கண்டிப்பாக இருக்கும். கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன பண்ணணும்? வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும், கரெக்டாக? கண்டினியூஸ் டென்ஸ்னால் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் ட்ரேட்மார்க் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் அதை நம்ம போடப்போம். ஓகே, ஸோ என்னென்ன ஃபார்மேட்டு? வில் ஹாவ் பீன், ஷால் ஹாவ் பீன் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃபஸ்ட்டு ஃபார்ம்னா பேஸ் ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் கூட தான் ஐஎன்ஜி போடணும். செகண்ட் ஃபார்ம்லேயோ இல்லை தேர்ட் ஃபார்ம்லேயும் நம்ம என்ன போட முடியாது? ஐஎன்ஜி போட முடியாது, போடவும் கூடாது, தப்பு. புரியுதா? இப்போ இதுதான் நம்மளுடைய பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மெயின் ஸ்ட்ரக்சர்.
will have been or shall have been ப்ளஸ் verb ப்ளஸ் ing. இதில் ஏன் will have been போட்டிருக்கேன்றதை நான் இப்போ சொன்னேன். will shall வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் உடையது, have வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் உடையது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உடைய verb வந்து been, கண்டினியூஸ் டென்ஸுன்றதுனால verb ப்ளஸ் ing. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. will have been or shall have been ப்ளஸ் verb ப்ளஸ் ing. இதுதான் மெயின் ஃபார்மேட் ஆஃப் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்னா இந்த கேட்டகரி கண்டிப்பாக அதில் இருக்கணும். ஓகே, இப்போ அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் என்ன சொல்லியிருந்தேன்? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் என்னது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் உடைய ஃபார்மேட் என்ன? நோ சேஞ்ச், சேம். சொல்லுங்கள் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் will have been or shall have been ப்ளஸ் verb ப்ளஸ் ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் யார்? பர்ஃபார்மர் ஆஃப் அன் ஆக்ஷன். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் ஃபார்மட் என்ன? will have been இல்லைன்னா shall have been ப்ளஸ் verb என்னது? ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட். verb ப்ளஸ் ing ப்ளஸ் ரிசல்ட் ஆஃப் த verb வந்து என்னது? ஆப்ஜெக்ட். இதுதான் என்னது? ஃபார்மட் ஆஃப் affirmative sentence, that is positive statement. For example, I will have been eating vegetable for 3 months. 3 மாதத்துக்கு நான் என்ன தான் சாப்பிடணும்? வெஜிடபிள் தான் சாப்பிடணும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் 3 months கண்டினியூஸாக என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க? வெஜிடபிள் எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் அது 3 months ஃப்யூச்சர் இன்னிலேருந்து 3 மாதத்துக்கு நான் என்ன சாப்பிடணும்? வெஜிடபிள் தான் சாப்பிடணும். ஸோ ஐ வில் ஹேவ் பீன் ஈட்டிங் வெஜிடபிள் ஃபார் 3 months. ஸோ த ஆக்ஷன் இஸ் கோயிங் டு கண்டினியூ இன் த ஃப்யூச்சர் ஃபார் ஏ பாயிண்ட் ஆஃப் டைம். அதனால தான் அது வந்து என்னென்னு சொல்கிறோம்? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லியிருக்கோம். புரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் நோ சேஞ்ச், நாட்டு மட்டும் நம்ம போட போகிறோம். எந்த இடத்துல போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் நாட். ஷல் ஹவ் பீன் ஆர் வில் ஹவ் பீன் தான் ஃபார்மேட். இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆனால் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரும்போது என்ன ஆகுனா, இந்த ஷேலுக்கும் வில்லுக்கும் நடுவில் என்ன போடுவோம்? நாட்டு போடுவோம். ஷேலுக்கும் ஹேவுக்கும் வில்லுக்கும் ஹேவுக்கும் நடுவில் நாட்டு வந்துடும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷால் ஹவ் பீன் ஆர் வில் ஹவ் பீன் தான் ஃபார்மேட். ஆனால் நெகட்டிவ் சென்டென்ஸ் நீங்கள் எழுதும்போது மட்டும் ஷேலுக்கும் ஹேவுக்கும் நடுவில் நாட் போடணும், இல்லைனா வில்லுக்கும் ஹேவுக்கும் நடுவில் நாட் போடணும். தட் இஸ் ஷால் நாட் ஹேவ் பீன், வில் நாட் ஹேவ் பீன், இப்படி போடணும். இது ஷால் நாட் அப்படின்னு எழுதுறதோட ஷாண்ட்டுன்னு எழுதலாம். நீங்கள் ஷால் நாட்டுன்ற பதில் ஷாண்ட், SHANT, ஷாண்ட். ஷாண்ட்னா ஷால் நாட். ஓகே, ஓன்ட்னா வில் நாட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாண்ட்னா என்னது? ஷால் நாட். ஓன்ட்னா வில் நாட். நீங்கள் ஃபுல் ஃபார்ம்லேயே கூட எழுதலாம். ஐ ஷால் நாட்னு எழுதலாம், ஐ வில் நாட்னு எழுதலாம். இருந்தாலும் ஒரு மாடர்ன் இதில் வந்து நான் சொல்கிறேன், ஷாண்ட்ன்றது ஷால் நாட், ஓன்ட்ன்றது வில் நாட். ஓகே, ஸோ எப்படி எழுதணும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb plus ing plus object. Okay, understand? Subject plus will plus not plus have plus been plus verb plus ing plus object. இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஸ்லைட் சேஞ்ச் என்னென்னா, வில்லுக்கும் ஹேவுக்கும் நடுவில் நம்ம என்ன போட்டிருக்கோம்? நாட்டு போட்டிருக்கோம். பிகாஸ் இட் இண்டிகேட்ஸ் தட் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நெகட்டிவ். பாருங்கள், எக்ஸாம்பிள், ஐ won't have been eating. சேம் சென்டென்ஸை நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்லைட்டாக தான் உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன். ஓகேவா? எப்படி நம்ம வந்து அந்த வேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணும்போது அந்த சென்டென்ஸுடைய மீனிங் மாறுது, அவ்வளோதான். ஐ won't have, ஐ won't நான் சொன்னேன். வில் நாட்டு தான் நம்ம இங்கே என்னென்னு போட்டிருக்கோம்? won'tன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஐ won't have been eating vegetable for how many months? 3 months. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு வந்து என்னது? இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னது? கொஸ்டின் கேட்கணும். இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டின் தான். இப்போ ஒரு இன்ட்ராகேஷன் பண்ணுறேன்னா உங்களை கேள்வி கேட்குறது தான் என்னென்னு சொல்லுவாங்க? இன்ட்ராகேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னது? கொஸ்டின். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன போடணும்? ஆக்சிலரி வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணோம், வில். ஓகே, அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸில் தான் நான் இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்க வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ் வச்சு நம்ம கொஸ்டின் எப்படி கேட்குறோன்றதுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதுக்காக இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னாலே வில்லு ஷேலு இந்த மாதிரி தான் போடணும் அப்படி கிடையாது. நம்மளுக்கு WH கொஸ்டின்ஸ் இருக்குது, அது தனி. இந்த மாதிரி மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்கும்போது எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ வில் ஃபஸ்ட்டு போடணும், ஆர் ஷேல்.
அதுக்கப்புறமா தான் என்ன போடணும், சப்ஜெக்ட் போடணும். வில் ப்ளஸ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஹேவ் பீன். நெகட்டிவ் சென்டென்ஸில் வில்லுக்கு பக்கத்தில் நாட் வந்துச்சு, அதுக்கப்புறமா ஹேவ் பீன் வரும். கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டே வில்லு வந்துடும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் ஹேவ் பீன் வரும். ஓகே, வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சி the example, will I have been eating vegetable for 3 months? Will I have been eating vegetable for 3 months? இப்போ இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? will I have been eating vegetable for 3 months? 3 மாதம் நான் வெஜிடபிள் சாப்பிடணுமான்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம் இல்லைன்னு சொல்ல போகிறோம். எஸ் ஆர் நோ. அதனால தான் சொன்னேன் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி மாடல் ஆக்சிலரி வேர்ப் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் வந்து என்ன தான் இருக்கும்? எஸ் இல்லைனா நோன் தான் இருக்கும். will I have been eating vegetable for 3 months? 3 மாதத்துக்கு நான் வெஜிடபிள் சாப்பிடணுமா நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? ஒன்று ஆமான்னு சொல்லுவாங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? ஃப்யூச்சரில் ஒரு கண்டினியூஸான ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு டைம் லிமிட் வரைக்கும் கண்டினியூஸாக நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணோம்? will have been or shall have been யூஸ் பண்ணோம். ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் என்னவாக இருக்கணும்? பேஸ் ஃபார்ம் ப்ளஸ் ஐஎன்ஜி. தட் இஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ உங்களுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோடைய ஃபார்மேட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் எதுனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.